இன்றைக்கு யாரை நீங்கள் கூட மிஸ் பண்ணுறீங்க? என் அம்மாவை. அவாக்காண்டி தான் இந்த கல்யாணமே நாங்கள் செய்கிறோம், அவாவுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இன்றைக்கு ஒரு ஆள் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் அம்மா. அன்கால பிடிச்சிக்கணும்டா நல்ல மனசு இருக்கா அவாக்கு, ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டா. வாழ்க்கையில் என்றும் துணை இருப்பேனே, இது என் சத்தியமே. இரு கண்களை நான் பார்த்ததும் என் ஆற்றலை உணர்ந்தேனே. அப்பா இல்லைன்ற குறைவேன், ஆனால் அப்பா இல்லைன்ற குறைய நான் அம்மாவாக இருந்து அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா நல்ல நிலைமையில 3 பிள்ளைகளையும் வளர்த்திருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுப்பட்டது. அந்த ஃபோட்டோவில் நானும் சனுவும் இருக்கிறோம் சின்ன வயசில். அந்த ஃபோட்டோவில் நான் கையை பிடிச்சிருவேன். 6 மாதத்திலேயே அவர் கணவன் அவன் கையை பிடிச்சிட்டார். அதனால் தலைவன் இறைவன் எழுத்து இப்போ தான் கல்யாணம் செய்வதும் வந்து அட்வைஸ் வேணுங்க நம்மகிட்ட தான் ஃபஸ்ட் அப்படி கேட்போம். ஸோ அப்படி தான் வளர்ந்த நாங்கள். டாக் அவர் தான் எனக்கு எல்லாமே. லாஸ்ட் இயர் என் மாமா தவறிட்டார். எங்கள் அப்பா போனது பிரகாரம் கூட எங்களோட இருந்தவர். தாப்பன்ற ஸ்தானத்தில் வந்த பிள்ளையும் தாயின் ஸ்தானத்திலையும் அனிக்காவும் காலஞ்செல்லும் வரை நல்ல சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு காணும். இதுதான் என் அம்மாட்ட கூரை. இந்த கூரை எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. கூரை வாங்கி தந்தது இதே மாதிரி. ஒரு நல்ல ஒரு அம்மா எனக்கு. ஸோ அவன் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு அவள் தான் எனக்கு ஒரு அம்மாவை வந்து கிடைக்கணும். அவர் இன்றைக்கு இல்லைன்றதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவர் இவன் அம்மா என் அப்பா பாசத்தை காட்ட மாட்டார், செயலில் தான் அந்த பாசம் தெரியும்.